தீபாவளி ஸ்வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ரசகுல்லா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஆரோக்கியா பால். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். இப்போ பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே லெமன் 1 புளிஞ்சு அந்த சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் காய்ச்சி நல்லா பொங்கி வருது. பொங்கி வரும்போது இந்த நம்ம புளிஞ்சு வச்சுருக்க லெமனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 தடவை 3 தடவை கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஒரே ஃபுல்லாக அப்படியே ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த பால் நல்லா திரிஞ்சு வந்தோடனே அப்புறம் இன்னொரு வாட்டி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் நல்லா திரிஞ்சு பாலோட அந்த பன்னீர் தனியாகவும் இந்த தண்ணி தனியாகவும் அப்படியே நல்லா தெளிஞ்சு வந்துடுது. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு சல்லடையில் வடிகட்டிக்குவோம். அது வடிகட்டிட்டு நம்ம லெமன் புளிஞ்சு ஊற்றிருக்கிறதுனால அந்த லெமனோட வாசனை இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பச்சை தண்ணி ஊற்றி அதை 2 தடவை 3 தடவை கழுவி எடுத்துக்குவோம். அந்த வாசனை எல்லாம் போய்டும், லெமனோட வாசனை போய்டும். இப்போ அதை எடுத்தாச்சு. இப்போ ஒரு வெள்ளை துணியில் இந்த பன்னீரை எடுத்து போட்டு அதை நல்லா டைட்டாக முடிஞ்சு வச்சுருவோம். அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி கூட நல்லா வடிஞ்சிரும். இப்போ புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கிண்ணத்தில் அப்படியே இந்த வடிகட்டியில் வச்சிட்டோன்னா 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், கையால் நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இப்போ உதுத்து விட்டு பிசையும்போது நல்லா ஒரு மாதிரி பொலன்னு இப்படி இருக்கா, இதை நல்லா அடித்து பிசையணும். ஒரு மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வந்துடும். இதை நம்ம சின்ன சின்ன பாலாக நம்ம ரொம்ப பெருசாக போட்டோன்னா அது வெந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் மீடியமாக அதை உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 300 கிராம் ஜீனியை 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். அது கொதித்து நல்லா அந்த சிரப்பு ரொம்ப பாகு பதம் வர வேண்டியதில் இந்த மாதிரி வரும்போது நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்க எல்லா ரசகுல்லாவையும் அதில் எடுத்து போட்டுருவோம். அது போட்டு நல்லா வெந்து அது டபுளாக வெந்து வருது பாருங்கள். இது வெந்து நல்லா கரெக்டான இதில் கன்சிஸ்டன்சியில் வரும்போது கொஞ்சம் ஏலக்காய் அதில் தூவிட்டு இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே அந்த ஜீராவில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஊறி முடித்த பிறகு எடுத்து பார்த்தோம்னா அருமையான ரசகுல்லா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபினிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.